உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தங்கம் போல் மின்னக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது என்பது உண்மை. உங்களுடைய ராசியின் அதிபதி 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் கடக ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் உறுதியாக நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் உள்ளே போகிறார். குரு உச்சமடைகிறார் என்று அர்த்தம். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து தான் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங்கே வரப்போகுது. உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம் அல்லது 4 வருட காலமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. வேலையில் பிரச்சனை, வேலையில் மன அழுத்தம், கடன் பிரச்சனை, கஷ்டம், இது மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான டார்கெட்டாக இருந்திருக்கும். பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற உங்களுக்கு இப்போ வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தார் சனி பகவான் என்பது உண்மை. ஒரு 3 வருடத்தில் உங்கள் கூட உள்ள அத்தனை பேருடைய சுயநலத்தை கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு உண்மையாக, உணர்வுபூர்வமாக, அன்பாக, பாசமாக இருந்த நபர்கள், நீங்கள் அவங்கள்ட்ட அத்தனை பேர்ட்டையும் உண்மையாக இருந்தீங்க. ஆனால் அதற்கான ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சுட்டு உங்கள் மேலே வீண் பழி சுமத்துனாங்களா? நிம்மதியாக தூங்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டீங்க. இப்படி ஏமாந்துட்டோமே, இவ்வளோ தூரம் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, எப்படி நம்மளை ஏமாத்துனாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள இன்னும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியல. தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில், தன்னுடைய தொழிலில் உள்ள அத்தனை விதமான நன்மைகளை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஓப்பன் டிக்ளேர் பண்ணவங்க தான் நீங்கள். உங்கள்கிட்ட ஒளிமுறைவே இருக்காது. ஆனால் உங்கள்கிட்ட வாங்கின அத்தனை பேர்ட்டையும் ஒளிமுறை மட்டும்தான் இருக்கும். அப்போ எல்லா பிரச்சனையும் சந்தித்து வந்து தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் செயலிழந்து சிறப்பு எப்போ அடைவோம், சிறப்பாக எப்போ இருப்போம்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ராசியின் அதிபதி 8ஆம் இடத்தில் அமரும்போது எப்படி சிறப்பான நிலைக்கு போவோம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு தான் 8ஆம் இடத்துல போனால் பிரச்சனை. ஆனால் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தால் அவங்க தான் தெளிவான சிந்தனைகள் எடுப்பாங்க. யார் யார் ஜாதகத்துலலாம் லக்னம் தனுசு லக்னமாக குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுடைய லைஃப் பிரகாசமாக இருக்கும் என்பது உண்மை. இப்போ ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போதும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு இருக்காரு 8லன்னா, இப்போ வரப்போகிற குரு கோச்சார குரு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் என்பது உண்மை. உங்களுடைய வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சி நடக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும், உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை விலகும், பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு கடனை உறுதியாக படிப்படியாக அடைப்பீங்க. ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் தெரியாமல் தான் கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. அதாவது பேரும் புகழும் அந்தஸ்தும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காண்டி ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த 10,000 10 லட்சமாக மாறி இருக்கும். வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டின்னு போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. சில தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய தேவையை விட மற்றவங்க தேவைக்காக கடன் வாங்கினவங்க தான் அதிகம். ஸோ இவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் சரி செய்து உங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்குற நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீங்க. கவலையே பட வேண்டாம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. சனி பகவானை உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். குரு பார்வை கோடி புண்ணியமாங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறார். பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். சொந்த வீடு இல்லாத தனுசு ராசி நண்பர்கள் சொந்த வீடு வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க தனுசு ராசிக்காக கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்க. உங்களுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாசம், புரிதல் ஏற்படும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க அம்மா மேலே பிரியம் அதிகமாக வச்சுருப்பீங்க. அளவு கடந்த பிரியம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் அதனாலே பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய அம்மா மேலே நீங்கள் அதிகமாக பாசம் வச்சனால தான் உங்கள் மேலே உங்களுடைய பார்ட்னர் நிறையா குறைகள் சொல்லுவாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருக்க, என்ன கொஞ்சமாக நேசி அப்படின்னா அவங்க உரிமையாக கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய கணவரை பற்றியோ இல்லை உங்களுடைய மனைவியை பற்றியோ உங்கள் அம்மா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சம்டைம் சில தனுசு ராசிக்காரங்க அது நடக்குது. ஸோ மேபி அப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படக்கூடிய அதே மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. அம்மா உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு பாதுகாப்பான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை இனிமே தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. பொருளாதாரம் ஏற்றம் உண்டு. வெளிநாடு போக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு கட்டாயமாக போவீங்க. ஸோ கிரக நிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் நிதானமாக இருக்கணும். அதேபோல் உங்களுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களை பகிரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய புதிய ஆப்லாம் வருது. இந்த ஆப்புகளை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் பதிவிறக்கம் செய்வதாக இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக செய்யுங்க. ஆப் எல்லாமே உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய செயல்பாடு செஞ்சிடும். நிதானம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் அப்பாட்ட என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம். ஏன்னா நீங்கள் அப்பா மேலே அளவு கடந்த பிரியம் வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை கேதுவான ஏதாவது ஒரு தாக்கத்தை கொடுப்பாரு. ஸோ அந்த விஷயங்களை கவனமாக இருங்க. அப்படி அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வந்துச்சுன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலை போய் மனசார வழிபாடு செய்யுங்க, சரியாயிடும். ஸோ இதெல்லாம் நீ கரெக்டாக செஞ்சால் தனுசு ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான தேவைகளும் இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக தங்கம் போல் மின்னக்கூடிய யோகம் உறுதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லேருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.